நியூ திங்க் கிரியேட் சேனல். இந்த சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு நெருப்பு தேவை. அது மாதிரிலாம் நம்ம நெருப்பை மறுபடியும் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதை போட்டு ஊதிக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் ஆகும். அது கஞ்சி நம்ம சாம்பிராணி போடுற அளவுக்கு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும். பட் அது மாதிரி இல்லாமல் நம்ம சிம்பிளான ஐடியாவில் நம்ம எப்படிலாம் எந்தெந்த வகையெல்லாம் நம்ம சாம்பிராணியை நம்ம வீட்டில் ஈஸியாக போடலாம் அப்படின்றது அந்த வீடியோ. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அயன் பாக்ஸ் தான். இது நம்ம வீட்டில் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அயன் பாக்ஸ் தான். அதை எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஹை லோ அப்படின்னு இருக்கும். அதில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சுக்கலாம். ஏன்னா மினிமம் வச்சுட்டு ரொம்ப ஹீட் கம்மியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சுக்கலாம். நம்ம இதை வச்சு சாம்பிராணியை ஈஸியாக நம்ம வீட்டில் போடலாம். அயன் பாக்ஸ் நேரம் எடுத்தனா கீழே சாஞ்சிரும். அது சாயாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இது உட்டன் 8 பாக்ஸ். இது எலக்ட்ரிக் கட்டில் கேட்டால் கிடைக்கும். அதை நான் வச்சு அதுக்கு மேலே நான் அயன் பாக்ஸை நேராக நிற்க வச்சுட்டேன். அப்புறம் இந்த ப்ளக்கை சுருவி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் இதில் போட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு சாம்பிராணி நல்லா புகை வர்ற மாதிரி இருக்காது. பட் நமக்கு வாசனை வீட்டுக்கு வேணும், ஏதாவது பேட் வாசனை அடிக்குது, அதில் நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம சாம்பிராணி லைட்டாக வாசனை வந்துக்கிட்டே இருக்கணுன்றவங்கள நம்ம இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாம்பிராணி தூள் சாம்பிராணி தான். இதை நான் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. பட் இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தூளாக்கிட்டிங்கன்னா நல்லாவே புகை வரும். இப்போ அதை எடுத்து இது மேலே லைட்டாக தூவிடலாம். இப்போ நம்ம தூவின உடனேவே கொஞ்சம் புகைலாம் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புகை வர்ற மாதிரி தெரியணும் அப்படின்னா நம்ம இது இப்போ நான் காட்டுற மாதிரி அது கொஞ்சம் ஹீட் ஆன உடனே கொஞ்சம் உருகின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த துணியை வச்சு கிளாத்தை வச்சு லைட்டாக மேலே அப்படி இப்படி தடவி விட்டோம்னா லைட்டாக அந்த பேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும் அது மேலே. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புகை அதிகமாக வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இது நம்ம கொஞ்சம் லாங் டைமுக்கு நம்ம லைட்டாக வாசனையே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரினா நம்ம இந்த அயன் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த புகை வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டு மாதிரி ஆனாலும் கடைசியில் நம்ம எண்டில் முடியக்குள்ளே இதை தொடச்சோம்னா அது சரியாக போயிடும். சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு சேஃப்டியாக நம்ம அதுக்கப்புறம் இதை துடைக்கலாம். இப்போ துடைச்சோம்னா ஈஸியாக வந்துடும். செகண்டு என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வேஸ்ட்டான நம்ம வீட்டில் பழைய ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் மணலை கொட்டிடலாம். இந்த பாத்திரத்தை நான் ஏற்கனவே சாம்பிராணி போகிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணோம், அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது. பட் இதில் மணல் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சுவிட்சை ஆன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது 1400 இருந்துச்சு. நம்ம 300 இல்லைன்னா ஒரு 100 அந்த கடைசியாக என்ன பாயிண்ட் இருக்கோ அதை வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப வச்சிங்கன்னா இது இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும், பாத்திரமே நெருப்பாகிற மாதிரி இருக்கும். அதனால் அது மாதிரி வேண்டாம். நம்ம எவ்வளோ கம்மியாக வைக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த மணலை வச்சு அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் அந்த மணல் ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி சாம்பிராணியை போட்டோம்னா இப்போ நான் புகை வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் காட்டணுமோ வீட்டில் அங்கெல்லாம் காட்டிக்கலாம். இதில் புகை வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா மூன்றாவதாக பார்த்திங்கன்னா இது கேஸ் அடுப்பு தான். இது கேஸ் அடுப்பும் போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ லைட்டரை வச்சுட்டு ஆன் பண்ணிட்டோம். இப்போ இதை நமக்கு தேவையான அளவுக்கு தீயை குறைச்சிக்கலாம். ரொம்ப தீ வைக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகும், பாத்திரம்லாம் ரொம்ப ஹீட் ஆகும், அதனால் வேண்டாம். நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மொதமாக குறைச்சி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பழைய பாத்திரம், வீணான பாத்திரம் ஏதாவது கிடக்கும், அதை எடுத்து இது மாதிரி கேஸ் அடுப்பில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதில் இது சால்ட்டு, இது தூள் உப்பு தான். இதை நம்ம அதில் கொட்டிடலாம். இப்போ இந்த உப்பை வச்சு தான் நம்ம இப்போ சாம்பிராணி போட போகிறோம். இதை நல்லா நம்ம கிண்டி விடலாம். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நமக்கு நல்லா ஹீட் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம லைட்டாக இதில் சாம்பிராணி லைட்டாக போட்டிங்கன்னா அதில் நல்லா புகை வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா ஹீட் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக புகை வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புகை வர ஆரம்பிக்குது. இப்போ நான் இது கரெக்டான டைமு. இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் தூள் சாம்பிராணியை எடுத்து அதில் நம்ம லைட்டாக தூவி விட்டால் போதும். அந்த தூள் சாம்பிராணியை நான் கொஞ்சம் கட்டியாக எடுத்துட்டேன். பட் நீங்கள் நல்லா நுணுக்கிட்டிங்கன்னா இதில் நல்லாவே புகை வரும். இப்போ பார்த்திங்கன்னா அதை தூவி விட்டோடனே நல்லா புகை வர ஆரம்பிக்கும். இதை நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம காட்டிக்கலாம். ஆனால் நமக்கு எமர்ஜென்சியான டைமில் நம்ம நெருப்பே போட முடியல, தேட முடியல அப்படின்னக்குள்ள நமக்கு நமக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு இதில் நல்லா புகையும் வரும், கொஞ்சம் டைமிங்கும் கிடைக்கும். நம்ம அது மாதிரி டைமில் நம்ம இதை தாராளமாக இந்த ஐடியாக்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.